இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நம்ம சந்தானத்தோட காமெடில சில கலெக்ஷன்ஸா மட்டும் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இது செம்ம காமெடியா இருக்கும். வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இவர் ரமணா கிட்ட வேல பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. மனோபாலா எல்லாருமே கொஞ்சம் ஆளுங்கலாம் நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மாரி கானா பாட்டு பாடிட்டு வந்திருக்கும்போது, பானுபாலாக்கு வந்து கோவம் வந்துரும். "உன்ன அப்புறம் வச்சுக்கிறேன்னு" சொல்லி திட்டிட்டே இருப்பாரு. திடீர்னு வந்து டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அதாவது மெசேஜ் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாரி சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் இப்ப சந்தானத்தோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். அவர் என்ன சொல்வாருன்னா, "டேங் டேங் டேங் அட்டென்ஷன் ப்ளீஸ்." दादा ग्रुप में अटेंशन प्लीज अगली खाना 15 நம்பர் டேபிள் கே ரஹனா கே ஓ காவோ ஜாவோ இப்போ இந்த மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருவாரு. டக்குன்னு இங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு ரெடியாண்டா வாங்கடா போய் சாப்பிடலாம் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த டைனிங் டேபிளுக்கு வந்துருவாங்க. டேபிள்ல வந்து உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மனோபலக்கு வந்து கோவம் வந்துடும். அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவனுக்கு, கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி வைப்பாரு. அப்பதான் இப்போ சந்தானத்தை காட்டுவாங்க. அப்படியே ஹிந்தி பாட்டு போட்டுட்டு அவர் இப்போ கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு ஜீவா வந்து ஜன்னல் பக்கமா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ இவர் வந்து அந்த அவர் செஞ்ச சாப்பாடை வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டு பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு பயங்கர பவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜீவா என்ன நினைப்பாருன்னா, டக்குன்னு போயிட்டு இவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இவர் அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் மேல வரேன் வணக்கம்னு சொல்லிட்டு இவரை சந்திக்கிறதுக்காக தனியா வருவாரு. இப்போ ஜீவா வந்து மேல வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்ராஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலெல்லாம் ஸ்டைலா வச்சுட்டு இப்படி கைக்கெல்லாம் முத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் செய்ய சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாயில வந்தது எல்லாத்தையுமே திக்கி திணறி வந்துட்டு ஹிந்தியா பேசிட்டு இருப்பாரு. கேட்டுட்டே இருக்க ஜீவா டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, சார் நீங்க தமிழ் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஹிந்தி பேசிட்டு இருக்கேன், டக்குன்னு பார்த்த உடனே தமிழான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கு ஜீவா என்ன சொல்வாருன்னா, இல்ல கஷ்டப்பட்டு நீங்க வாயில வடை சுடும்போதே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற தமிழன் வந்து பார்த்தா பயங்கர கில்லாடி, அதாவது கீரை வடையாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இங்க என்ன விஷயமா வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க ஒரு 10 நாளா வந்து போயிட்டு இருக்கேன், ரமணா சார் எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. வந்து போயிட்டு இருக்கேன், அவர் பார்க்க முடியல, அவர் பாட்டுக்கு வராரு போறாரு, நீங்க நினைச்சா அவரை நான் பார்க்கலாம் அப்படின்னு நானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் கேட்பாரு. ஆமா நீங்க எவ்வளவு பெரிய டான், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, ட்ரைலரை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு நம்பிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெறும் டான் இல்ல டண்டனக்கா டான் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் சொல்றேன் இப்ப கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பஜாஜ் வண்டியில ஓட்டிட்டு வரும்போது, என்னங்க நீங்க ரமணாவோட ரைட் ஹேண்டுன்னு சொல்றீங்க, இப்படி ஓட்ட ஸ்கூட்டிய ஓட்டிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, ஏய் அடிக்கடி ரமணாவோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லாதடா, அவங்களுக்கு காதுல விழுந்ததுன்னா எனக்கு ரைட் ஹேண்டே இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது ஹீரோ கிட்ட இவர் பதிலுக்கு சொல்லுவாரு. ஒத்த கையை வச்சுட்டு ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாதுன்னு சொல்லும்போது, அப்ப நீங்க யாரு தான் அந்த குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்கும்போது, மரியாதையா சிம்பிளா புரியும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த குரூப்ல ஒரு அடிமை அப்படின்னு சொல்லுவாரு. அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் கதையை சொல்லுவாரு. அடிமையா என்ன சொல்றீங்க, பார்த்தா அப்படிலாம் தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, இதே பாம்பேல 6 வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி கடை வச்சுட்டு சந்தோஷமா இருந்தேன். அப்போ ஒருத்தர் வருவாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, பானிபூரி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்ப சாந்தாரண கிட்ட வந்துட்டு, இன்னொரு பிளேட் பானிபூரி குடுன்னு கேட்கும்போது, என்ன இது பானிபூரியா? பல்லி முட்டாயா? தொடர்ந்து தின்னுட்டே இருக்க. ஒரு நாளைக்கு 3 பிளேட் தான் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு மொத காச குடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா பேசுவாரு. இந்த மாரி திட்டின உடனே பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்ன சொல்லுவாரு, ஒரு தமிழ நம்ப மாட்டியாப்பா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ பெரிய வஉசி, நான் மாப்போசி 2 பேரும் இங்க வந்து கப்பல் ஓட்டி அதாவது கப்பல வாங்கி ஓட்டுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. காச மொத குடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, முழிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர்ட்ட இப்ப காசு இருக்காது. உடனே இப்ப சந்தானம் என்ன பண்ணுவாருன்னா, காச குடுத்துட்டு கண்ணாடிய வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு இந்த கண்ணாடிய புடுங்கிக்குவாரு. ஆணவத்துல ஆடுறியா? இந்த ஏரியால வந்து உன்ன தவிர வேற யாரும் இல்லன்னு அப்படி நினைக்கிறியா? உன் ஆணவத்த அடக்கிறதுக்கு ஒருத்தன் பூமியில பொறந்து வருவான்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் இன்னொரு பானிபூரிக்காரர் அங்க வந்துகிட்டு இருப்பாரா, வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பானிபூரி கடைக்காரர் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே கடைய போட்டு வச்சிட்டு இருப்பாரு. வந்துட்டான்டான்னு இவர் சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துரும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மொளகா தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவான்னு அவரை விரட்டி விட்டுருவாரு. நைஸா இவர்கிட்ட பேச்சு கொடுக்க வருவாரு. என்ன பண்ணுவாருன்னா, அவர் அனுப்பி விட்டுட்டு இவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுப்பாரு. பேசும்போது ஹிந்தில தான் பேசுவாரு. டக்குன்னு அவர் தமிழ்ல பேசுவாரு பதிலுக்கு. தெரியும் நீங்க 5 வருஷமா பானிபூரி வித்துக்கிட்டு இருக்க, ஆனா நாங்க இங்க பரம்பரையா பானிபூரி வித்துட்டு இருக்கோம். பரம்பரை இதே பூரி வச்சிட்டு இருக்கீங்களே, இதை நவுத்து போல. இங்க பாரு ராஜா, நாங்கெல்லாம் பிரச்சனைன்னு வந்துட்டா உள்ள பூந்து கடைய போடுவோம். நீ என்ன கடைய போட்டே பிரச்சனை பண்ற, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. இப்ப அந்த காம்படிஷனுக்கு வந்தவர் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் முடியாது, போலீஸ்க்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், நீ வேணா எனக்கு 5000 ரூபாய் கொடு, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஜீவா என்ன கேட்பாருன்னா, ஐயோ 5000 ரூபாய் கேட்டேன் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆக்கிறதுக்கு கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கானே அப்படியே கொஞ்சம் கலாய்ச்சி அனுப்பி விடலான்னு பார்த்து இஷ்டத்துக்கு ஒரு பேசிட்டே இருப்பாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாரு, கத்தி எடுத்துட்டு உடனே பாத்தீங்கன்னா அப்படியே பயந்து நின்றுவாரு. இப்ப இவர் ஏதாவது பண்ணி இவர் அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்ச உடனே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதோட நான் யோசிச்சேன், நம்ம கடைக்கு வந்துட்டு அடிக்கடி ரமணா குரூப்ல இருந்துட்டு ஒரு அனிமல் வந்து அப்பப்ப சாப்பிட வரும், அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்க்க வந்திருப்பாரு. வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் எங்க ரேஞ்சுக்கு ரொம்ப சின்ன விஷயம், வேற ஏதாவது இருந்தா கொண்டு வா போ அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்காக நான் என்ன பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டே போய் சண்டை போட முடியும்? ஒரு பெரிய செலவு செய்யும் போது சின்ன சின்ன அம்மிக்கரெல்லாம் குத்தி கொடுக்குறதுலே அந்த மாதிரி நினைச்சு செஞ்சு கொடுங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துப்பாங்க. இவ்வளோ கேட்கறதுனால சரி ஒத்துக்கிறோம், ஒரு 2 ரூபா கொடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்று இப்போ யோசிப்பார், மனக்கணக்கு போடுவார். அதாவது அவன் நம்ம கிட்ட 5000 ரூபாய் கேட்டான், இவன் நம்ம கிட்ட 2000 ரூபாய் தான் கேட்கறான், ஆக மொத்தம் நம்மளுக்கு 3000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்வாருன்னா, அவன் ஒரு கத்தி மொக்க கத்தி ஒன்று வச்சிருக்கான், அதை வச்சுட்டு என்ன இது பண்ண பார்த்துட்டான், அவன் அந்த கத்தியை வாங்கி அவனே 2 நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ரூபா சேர்த்து தரேன்னா சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ மறுநாள் வந்து கடை திறந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் ஆப்போசிட்ல இருக்கவர் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ நடந்துட்டு இருப்பாரு. அவரோட கடைக்கு வர கஸ்டமர்லாம் வந்துட்டு இவர்கிட்ட வெறுப்பேற்றுற மாதிரி அவர்கிட்டயே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு உன் கடையில் பானிபூரி சாப்பிடும்போது தான் வயிறு லேசா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா பாருடா பின்னாடி லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதோட வந்துட்டு வயிறை பானை மாதிரி வச்சுட்டு பானிபூரியா தின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேயும் நடத்திக்கிட்டு இன்னும் இவங்களை காணும் அப்படின்ட்டு வளர்த்திக்கிட்டே இருப்பாரு. அங்கேயே வச்ச ஆளுங்களாம் வருவாங்க, ஒண்ணுமே செஞ்சிருக்க
கேட்க மாட்டாங்க. வந்து அவர 2 தட்டு, இவர 2 தட்டு தட்டி விட்டோனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ன்றான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட இப்ப காசு குடுக்குறதுக்காக இங்க வருவாரு. குடுக்க வரும்போது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. "அண்ணா நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு காசு குடுக்கலாமா? இவர் முன்னாடி குடுக்கலாமான்னு கேட்கும்போது, "ஆ, ஆ" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து இப்ப குடுப்பாரு. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஹிந்தியிலேயே திட்டிட்டு பணத்த தூக்கி வீசி எறிவாரு. "நீங்க ஏதோ கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. என்னமோ பேசுறீங்க. ஆனா என்னன்றது எனக்கு புரியலண்ணே" அப்படின்னு சொல்லுவாரு. 3 அப்படின்னா 3,00,000டா முட்டாள் அப்படின்னோனே 3,00,000 அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு நின்னுட்டு லட்சம் பணக்காரங்க கிட்ட தான் இருக்கும். பானிபூரி விக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. எங்களுக்குள்ள சண்டையே வந்து ரூ. 5,000 தானே அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு பேசி பேசி அவங்கள வெறியேத்தும்போது பார்த்தீங்கன்னா, அங்க என்ன பண்ணுவாங்க, இவரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாங்க. டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீங்க வந்து என்ன சும்மா தானே அடிச்சீங்க. அந்த மாரி அவனையும் அடிச்சுட்டு விட்டுருங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இவன் ரொம்ப பேசுறான். இவன இங்கேயே வை" அப்படின்னு சொன்னதுனால தான் இப்ப நான் அவங்க குடும்பத்துல வந்துட்டு அதாவது அந்த கேங்குக்கு வந்து நான் அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நேரா அப்படியே பேசிட்டே வந்து அங்க சமயக்காரனா இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு தான் வந்திருப்பாரு. மார்க்கெட் வந்தபோது பார்த்தீங்கன்னா, பாய் ஒருத்தர மீட் பண்ணுவாரு. அவர மீட் பண்ணிட்டு, "இவர் தான் பாய். இவர் தான் எனக்கு எல்லாமேன்ற" மாரிலாம் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது சமைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்ப முருங்கா வெட்டி போடு" அப்படின்னோனே, அவனுங்க இஷ்டத்துக்கும் ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்புறம் வேற வேறலாம் பார்க்க சொல்லிடுவாங்க. வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. இப்ப பாய் என்ன சொல்வாருன்னா, "சரி அப்ப வெண்டைக்காவ வெட்டி போடு" அப்படின்னோனே, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ந்துரும். அப்புறம் அவனுங்களுக்கு மூளை வளர்ந்துச்சுன்னா, அப்புறம் நம்மள வந்துட்டு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதனால முட்டா பசங்களாவே அவங்க இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு. அப்ப இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப பாய் என்ன பண்ணுவாருன்னா, மீன் குழம்புக்காக வந்து மீன கழுவி குக்கர்ல போட்டு கழுவி ரெடியா வச்சிருக்காராம். கொண்டு போய் 3 விசில் வைக்கணுமா, இல்லாட்டி மீன் குழஞ்சு போகுமா. மீன குக்கர்ல வச்சு சமைக்கணுமா. அந்த மாரி ஒரு ஐடியா குடுத்த உடனே, இதுக்கு தான் பாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்துப்பாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குக்கர் குடுக்குற மாரி, ஒரு குக்கர வாங்குற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ரொம்ப சந்தோஷமா. இப்ப ஹீரோ வந்து கலாய்ப்பாரு. நீங்களே ஒரு எடுப்பு அப்படின்னு உடனே அவர் உடனே ஒரு மாரி ஆயிடுவாரு. இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டோனே எல்லாரும் சாப்பிடுறாங்களேன்ன உடனே, அது ஒண்ணும் என் மேல பாசத்துல இல்லப்பா. நான் அவங்களுக்கு ஏதாவது விஷம் வச்சிருவேன்னு சொல்லிட்டு என்ன எலி மாரி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் சொல்லவும் ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, எவ்வளவு உங்க சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாசம் வந்து ரூ. 350 இதுவரைக்கும் ரூ. 16,500 வந்து கழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அப்படி பார்த்தா நீங்க இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கு வந்து ரூ. 25,200 வருது அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட். ஒரு தடவ தப்பிச்சு ஓடிட்டேன். அதுக்கு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு ரூ. 5,000 கழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இப்ப சிரிக்கிறதா என்ன பண்றதே தெரியாது ஹீரோக்கு. அந்த மாரி இருக்கும். திரும்பவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரமணாவ எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லும்போது, நீ என்ன அவன பார்க்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? அவன சுத்தி எப்ப பார்த்தாலும் ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க. போனா மூட்டை பூச்சி மாரி நசுக்கி போட்டுருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப எப்படிதான் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிப்பாரு. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ரமணா தூங்கிட்டு இருப்பார்ல, அவர் ரூமுக்கு போய் உட்கார்ந்து அவரோட துப்பாக்கிய எடுத்து அவர் மூஞ்சிக்கு நேராவே வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. திடீர்னு தூக்கம் கலைஞ்சு முழிக்கிற ரமணாவ பார்த்தீங்கன்னா பயந்துருவாரு. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு சொல்லும்போது, "யார்ரா நீ? அப்படி எப்படி வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "உங்க பில்டிங் தான் சார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வந்து வேலை ஆளுங்கலாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. முன்னாடி பக்கம் தான் எல்லாரும் இருக்காங்க. பின்னாடி பக்கம் யாருமே இல்ல. நான் பாருங்க பின்னாடி பக்கம் செவுரு குதிச்சு வந்தேன். அங்க ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அது அப்படியே சாஞ்ச மாரி இருந்தது. அதுக்குள்ள நேரா பார்த்து இறங்கி வந்தா உங்க பாத்ரூம் வந்தது. இவ்வளோ நேரம் உங்க பாத்ரூம்ல தான் வந்தேன். இந்த பக்கமா தான் வந்தேன். பாத்ரூம் நல்லா பெருசா இருக்கு சார்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், இவருக்கு அப்படியே எல்லாரையும் முறைச்சிட்டே இருப்பாரு. "என்ன வேணும் உனக்கு? யார் நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இவர அனுப்பி விட்டுருவாரு. மறுநாள் இவர் கூடவே வருவாரு. வரும்போது இப்ப சந்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சி ஒரு மாரி சோகமா இருக்கும். இப்ப ரமணா என் பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு உண்மைய சொல்லு. அவன்கிட்ட லிஃப்ட் கேட்டு தானே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஃபோட்டோவ காட்டவான்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன இவர் ரொம்ப பேசுறாரு. என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து, இவங்க குக்கர் குடுக்குற ஃபோட்டோ இருக்குல்ல, அத தான் காட்டுறேன்னு சொன்னோனே, "வேணாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் கெஞ்சுவாரு. ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறத பார்த்தோனே இப்ப சந்தானம் போய் கெஞ்சுவாரு. "வேண்டாம் சார் வேணாம். ரேஸ்ல ஓடுற குதிரைன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அத மதிப்பா வச்சுப்பாங்க. அது கால்ல சின்னதா முள்ளு குத்துனா கூட அத சுட்டுருவாங்க. அப்படிதான் இப்ப என்னோட நிலைமை. எனக்கு மட்டும் சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சதுன்னா, என்ன அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அது கூட பாடாப்படுத்திருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்ற மாரிலாம் பேசிப்பாரு. இப்படி நீ இவ்ளோ கேட்கறதுனால உன்ன நான் போட்டு குடுக்க மாட்டேன். இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, இங்கிருந்து நடந்தே 5 கிலோமீட்டர் போனோம்னு வச்சுக்கோயேன், அங்க ஒரு பாய் கடை இருக்கும். அங்க போனீன்னா ஒரு சேட்டு வந்து அதாவது இடியாப்பம் பாயா வித்துட்டு இருப்பாராம். அத வாங்கிடுமா. அதோட வந்துட்டு ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க ஒரு மூத்திர சந்து வருமா. அதுக்குள்ள மூக்க மூடாம போயிட்டு, அங்க போய் அங்க ஜிலேபி கடை இருக்குமா, அங்க ஜிலேபி வாங்கணுமா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல போனோம் அப்படின்னா, ஸ்வீட் பீடா இருக்குமா. இது எல்லாத்தையும் போயிட்டு 5 நிமிஷத்துக்குள்ள வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோனே, இவர் என்ன சொல்வாருன்னா சந்தானம், நான் வீட்டுக்கு இப்பவே போயிட்டு கட்டு கட்டி எடுத்துக்கிறேன்னு ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்துட்டு 1 1/2 நாள் ஆயிரும். அதனால நான் கட்டு கட்டி எடுத்துட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவால்ல. அதாவது மும்பைல அவ்வளோ டிராஃபிக் இருக்கும்ல, அத வச்சு அவரு சொல்லுவாரு. அது இருந்தாலும் பரவால்ல. நீங்க சொன்னதுக்காக நான் இப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்துட்டு இந்த மாரி வெடி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்னப்பா இது? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி பண்ற மாரி மாறி மாறி தூக்கி அடிச்சுப்பாய்ங்க. அப்படின்னோனே இங்க போன வாரம் இருந்தவன்லாம் இந்த வாரம் இருக்க மாட்டான். அப்படிதான் எல்லாரோட நிலைமையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அவர் சொல்லும்போது, போகாம இங்கேயே இருக்கும்போது நான் ரமணாட்ட சொல்லிட்டு போறேன்னோனே, அவனே இருக்கானா இல்லையா இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோவ அனுப்பி வச்சுருவாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க வர சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அதோட இப்ப இவர தேடி வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு பையா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன்ட்ட இப்ப எதுக்கு நீ முட்டை கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட வா, என் கூட வா, கோழியவே டைரக்ட்டா முட்டை போட வைக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. அப்படியா? அப்பன்னா வந்துட்டு என்ன பண்றேன்னா, இந்த சாப்பாட்டுக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில் குடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பில் குடுக்கலாம்னு சொல்லிட்டு போம்போது, உடனே இவர் ரொம்ப எளக்காரமா பேசுவாரு. அதாவது முன்னாடி பானிபூரி வச்சதால அவர் இப்ப இட்லி கடை வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ இன்னும் இங்க தான் இருக்கியா? சென்னைக்கு போயிருப்பேன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதா பேசுவாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவன் அடங்கவே மாட்டான் போலயே, இவ்ளோ பேசிட்டு இருக்கான், அவன ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பயங்கரமா வெறி ஏறிட்டு இருக்கும் சந்தானத்துக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு போலீஸ்கார் வருவாரு. அவர்ட்ட இப்ப இந்த கடைக்காரர் என்ன சொல்வாருன்னா, வேலை பார்க்குற பையன்கிட்ட வந்து, "அந்த போலீஸ்கார் வந்திருக்கான், அவன் சாப்பிடுவான். அவன்ட்ட வந்து காசு எதுவும் வாங்காத" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. அத பார்த்துட்டு இவர் கேட்டு வச்சுருவாரு. டக்குன்னு போய் இப்ப என்ன பண்ணுவாருன்னா, "எனக்கு 2 இட்லி குடு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அந்த பயம் இருக்கட்டும், அப்படி வா" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பிளேட்ல 2 இட்லி
இட்லியை போட்டு கொடுத்துருவார். அவர் பாட்டுக்கு இப்போ சந்தானம் உட்காந்து பக்கத்தில் அந்த போலீஸ்காரோட பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திக்கார் இருக்கார்ல, அவர் இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாரு. அவர் என்ன பேசுறாருன்றது சந்தானத்துக்கு புரியாதுல. அந்த போலீஸ்கார்ட்ட வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க கேட்க அவர் சொல்லிட்டே இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, என்கிட்ட காசு இல்லை, அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொன்னதுனால அவர் முறைச்சிட்டே என்ன பண்ணுவாரு, அவருக்கு ரெண்டு வீட்லயே வச்சு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. பக்கத்தில் போலீஸ்கார்ட்ட பக்கத்தில் வந்துட்டு என்ன சார் சொல்றான்னு கேட்கும்போது, ஓசில சாப்பிட்றதுக்கு அந்த சாக்கடையில் விழுந்து சாகலாம்னு சொல்றான்னு சொல்லுவாரு. அடுத்தது இவர் பேச ஆரம்பிப்பாரு. இப்போ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கேட்பாரு. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் எவனும் ஓசியில் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. ஆஹா, இப்போ என்ன சார் சொல்கிறாருன்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரியா ஒரு மானகடத்தனமாக திட்டுறத ஃபுல்லாக இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுவார். அப்போ சந்தான டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இங்கே நம்ம 2 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதோ காசு வச்சிருக்கேன், காசை கொடுத்துருவேன். அப்போ இங்கே யாரை இப்போ இவ்வளோ நேரம் அவன் திட்டிட்டு இருந்தான்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காருக்கு பயங்கர கோவம் வந்துடும். போட்டு சாத்துன்னு சாத்துவார். நல்லா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கிருந்து சந்தானம் கிளம்பிடுவார். அது மாதிரி இந்த படத்தில் செம்ம காமெடியாக இருக்கும். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காமெடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு காமெடியோட உங்களை